பத்துமான்னு கேட்டா கண்டிப்பா இப்ப இருக்க டைம்ல வந்து கண்டிப்பா பத்தாது, யாருக்குமே பத்தாது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க அப்பாவுக்காக எடுத்திருந்தேன். எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா கேன்சரால் அஃபெக்ட் ஆயிருந்தாரு. ஸோ 3 months நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஹாஸ்பிட்டலைஸ்ட். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கோவிட் வேற வந்துச்சு. என்னால வந்து என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ கோவிட்ல நான் எங்கேயும் மூவ் பண்ண முடியல. 3 ஹாஸ்பிட்டல் மாத்திட்டேன், எந்த சேஞ்சுமே இல்லை. அப்பா வந்து நல்லா ரொம்ப அரெஸ்ட் ஆயிட்டாரு, பேரலிசிஸ்ல, கேன்சர் சைட்ல. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து எனக்கு ஐபல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி பாஸ்ட் 6 years தான் நான் ஐபல்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து சரி ஜாயின் பண்ணி நம்ம ஒரு 3000 கொடுத்து நம்ம வாங்க முடியல, நம்ம ஐடி போட்டு பண்ணலாம்னு சொல்லி கண்டிப்பா பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இடையில கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் இப்ப வஞ்சித் சார் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. பாத்தீங்கன்னா சாய்பாபா காலனில ஒரு மீட்டிங் ஹால்ல ஒரு ஈவினிங்ல எனக்கு ஒரு டின்னர் மீட்டுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வர சொல்லியிருந்தாரு. ஸோ சரி சார் வர, கண்டிப்பா வர. ஸோ எப்பவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம யாருமே வந்து கூப்பிட்டு போக மாட்டாங்க, சொல்லுவாங்க. நாம தான் வந்து போய் கண்டிப்பா அங்க உட்காந்து பார்க்கணும். பாத்தீங்கன்னா தனியா தான் போனேன். ஃபர்ஸ்ட் நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் தனியா தான் வரேன், எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம், வாங்க, கலைவாணி மேடம் இருக்காங்க. ஸோ நானும் போனேன். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் March 10th அந்த மாதிரி ஜாயின் பண்ணேன். ஸ்டார் ஃபர்ஸ்ட் பர்சன் அச்சீவ் பண்ணேன். ஸோ ஸ்டார் அச்சீவ் பண்ணோடனே என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஆலப்புழா போகணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஆலப்புழா ட்ரிப்புக்கு கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லி கான்பிடென்ட்ல 2 பேரையும் சேர்த்து விட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே அவரையும் நான் கூப்பிட்டு வந்தேன். தனியா போறேன்றதுல வந்து நான் அவரையும் கூப்பிட்டு வந்தேன். அவரும் வந்து பார்த்துட்டு ஸோ நானும் ஜாயின் பண்றேன் மேடம், இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நானும் ஏர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து எனக்கு ஒரு ப்ராஸ்பெக்டஸ் வந்து அன்னைக்கே வந்து நான் ஜாயின் பண்றேன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீக்லேயே லாகின் பண்ணோம். ஸோ அவரு என் கூட சேர்ந்து இப்போ சதீஷ்னு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ செகண்ட் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சுஜித் கான் சார் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 9 years பிஃபோரே தெரியும். பட் நான் அவரை பார்த்தது இல்ல, நிறைய ஜூம் மீட்டிங்ல அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் சுஜித் கான் சார் எங்க மீட் பண்ணேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா திருப்பூர்ல March month வந்திருந்தாரு. அவரை பார்க்க வேண்டிய எக்ஸைட்மெண்டா கோயம்புத்தூர்ல வண்டியிலேயே கிளம்பி போயிட்டேன். ஸோ நைஸ் டு மீட் யூ சார் over there. ஸோ அந்த டைம்ல எனக்கு ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. ஸோ திஸ் இஸ் த பேப்பர், ஸோ ப்ரொவைடட் ஃப்ரம் மை டீம். அண்ட் ஸோ இதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் 20 members எழுதுங்க, அதுல ஒவ்வொருத்தரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதை நான் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணேன். நான் இனி அதில் 10 பேர் தான் ஃபாலோ பண்ணேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் நான் எழுதுன யாருமே வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே வந்து என்னோட ஸ்டார்ல இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் மை டீம்மேட்ஸ் ஃபார் ஜாயினிங். என்னை பிலீவ் பண்ணி ஜாயின் பண்ண என்னோட டீம்மேட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஆலப்புழா ட்ரிப் போறதுக்குள்ளார நான் ஒரு ஸ்டார் 500 ஆகணும்னு சொல்லிட்டு வஞ்சித் சார் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாரு. நானும் வந்து கண்டிப்பா பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு April 1st நாங்க ஈவினிங் மீட் பண்றோம். சார் வந்து அன்னைக்குதான் வந்து ஒரு தாய்லாந்து ட்ரிப் இருக்கு அப்படின்னாரு. ஸோ அந்த தாய்லாந்து ட்ரிப் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன், வேற ஒண்ணுமே கேட்கல. ஆலப்புழா போறதுக்குள்ள நான் தாய்லாந்து ட்ரிப் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் மிஸ்ஸஸ் கலைவாணி மேடம் அண்ட் வஞ்சித் சார். தேங்க்யூ.